வணக்கம், வெல்கம் டு முப்படை கோச் காளி. இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மிக்கான ஃபிசிக்கல் அண்டு கிளாஸஸ் அக்னிவீருக்கான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஃபிசிக்கல் அட்டன் முடியும். அந்த கட்டாயத்துக்கு எல்லாரையும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க, படிங்க, சும்மா இருக்கணும். இங்கே முப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் 17th பிப்ரவரி 17ஆம் தேதி உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2023க்கான ஆர்மி பேட்ச் முப்படையில் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அட்மிஷன் போய்க்கலாம். அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு பேட்ச் மட்டும் 17th ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போதுலேருந்தே அட்மிஷன் வேணால் வந்து போட்டுக்கலாம். அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. அட்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கான புக் மெட்டீரியல் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாரையுமே பண்ண முடியும். 70-80 வயசில் மாரத்தான் ஓடி ஒருத்தர் ஃபினிஷ் பண்ணுறாரு. 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஓடி ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஏன் இந்த வயசில் ஒரு 20 வயசு 22 வயசில் முன்னாலே ஓட முடியல? உங்களே ஊக்குவித்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவருக்கு கொண்டு வருவார் காளி சார். அவர் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. முப்படிக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். டே டைமில் கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கலுக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் ஃபிசிக்கலும் கண்டிப்பாக போகும், எல்லாருக்கும் கிளாஸஸும் போகும். நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, எப்போதுமே நம்ம ஒரு கல்லாக தான் இருப்போம். அதை செதுக்கிறவங்க வந்து ஒளியாக இருக்கலாம். அதனால் நம்ம எதுக்கும் உடஞ்சிடக்கூடாது. எப்போவும் உறுதியாக இருக்கணும்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்கள் இங்கே அட்மிஷன் போட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு ஆர்மிக்கு, அடுத்து நீங்கள் போஸ்டிங் போகிற வரைக்கும் நீங்கள் இங்கே அதே ஃபீஸில் கண்டினியூ பண்ணி படிச்சிக்கலாம். ஆனால் மந்த்லி நீங்கள் இங்கே தங்குறதுக்கான ஃபீஸ் மட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்க கோச்சிங் நல்லா கோச்சிங் தராங்கல்ல. சரி, நான் அங்கே போய் பார்த்தேன். 1 மந்த்து இருந்தேன். 1 மந்த் ஃபஸ்ட்டு டைமிங் இந்த 5:50. நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன அதோட ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சோமா இல்லையா அப்படின்னு தான் பேசும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வேறு. இங்கேருந்து போகும்போது நீங்கள் கண்டிப்பாக யூனிஃபார்மோட தான் வெளியே போகணும். எங்களோட மிகப்பெரிய நோக்கமே அதுதான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். நேற்று செலெக்ஷன் அட்டன் பண்ணவங்க ஒரு 500லேருந்து 600 பேர் இருக்கும். அதில் மொத்தமாக டோட்டலாக ஃபிசிக்கலில் செலக்ட் ஆனவங்க மொத்தம் 25 பேர். அந்த 25 பேரில் முப்படை பயிற்சி மையத்திலேருந்து 4 பேர் செலக்ட் ஆகிருக்கோம். அதில் நானும் ஒருத்தி. இங்கே அட்மிஷன் போட்டுட்டிங்கன்னா ஆர்மிக்கு, நீங்கள் எங்களோட மிகப்பெரிய நோக்கமும் பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது யூனிஃபார்மோட தான் வெளியே போகணும். முப்படையோட மிகப்பெரிய நோக்கமே அதுதான், இலக்கம் அது. எல்லோருக்கும் வணக்கம். நான் முப்படை பயிற்சி செய்த மாணவன் பேசுகிறேன். இப்போ தான் செலக்ட் ஆகிட்டு வெளியே வந்தேன். எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, சும்மா இருக்கணும். ஃபிசிக்கலையும் பாருங்கள், இதையும் ஸ்டடீஸையும் பாருங்கள். ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி 2 பார்த்து தான் கண்டிப்பாக நீங்கள் 2த்தையும் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நான் இதை மட்டும் தான் பார்ப்பேன், ஃபிசிக்கல் மட்டும் தான் பார்ப்பேன், ஸ்டடீஸ் பார்க்க மாட்டேன்னா, ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ நாட்கள் கொடுப்பாங்கன்ற ஒரு டவுட்டு தான். ஏன்னா இது புதுசு, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ நாட்கள் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஃபிசிக்கலையும் ஸ்டடீஸையும் ஈக்குவலாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக அங்கே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நல்லா பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக எது வந்தாலும் சக்ஸஸ் பண்ணிடலாம். தன்னம்பிக்கை மட்டுமே ஒன்று உயர்த்தும் கோச் காளி.